இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதிய கூட வர வேணான்னு சொல்லிட்டு அகிலான்னு பின்னாடியே ஓடி போன அந்த புள்ள பூச்சி திரும்பி வரும்போது அகிலாவை கூட்டிட்டு வந்துருச்சு. அது வரைக்கும் சரிதான். ஆனா நடுவுல 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? அது மட்டும் இல்லாம திரும்பி வந்த அகிலா கையில ரத்த காயம் வேற. எப்படிக்கா வந்துச்சுன்னு நான் எப்படி கேட்டாலும் அவ சரியா பதில் சொல்லவே இல்லையே. அந்த காயம் எப்படி வந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? சரி, என்னமோ நடந்து போய் தொலையட்டும். ஆனா எனக்கு இப்போ இந்த ஆதி சமையல்காரி விஷயத்துல அகிலா என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இன்னைக்கு பெரிய மாமா பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா மாட்டாங்களா அத்தை? ஏண்டி தின்னி முட்டை எருமை, நான் இங்க இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? உனக்கு இப்ப அந்த வடை பாயசம் சாப்பிடணும், அதானே உனக்கு முக்கியம். அதான் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னல, அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? போய் கொட்டிக்கப்ப. அகிலா என்ன முடிவு எடுத்திருப்பா? இப்ப நான் உனக்கு எதிரியா தான் தெரிவேன். ஏன்னா உன் வயசு அப்படி. காலமும் நேரமும் உனக்கு எதிரியாகும் போது நான் சொன்னதோட அருமை அப்ப புரியும் உனக்கு. எப்ப என் கைய உதறி விட்டுட்டு என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம போனியோ, அப்பவே நான் உன்னை பெத்ததுக்காக தலை குடிச்சிட்டேன். என்ன அப்படி பாக்குற? நான் ஒன்ன மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? ஓ மனசாட்சினா ஒன்ன மாதிரி தானே இருப்ப. ஆமா, நீ யாரு? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி. உன் பேரை சொல்லும் போதே எவ்வளோ கம்பீரமா இருக்கு பாத்தியா? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிங்கிற பேரை கேட்டாலே அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிங்க வரைக்கும் பதறுவாங்க. எத்தனையோ மல்டி மில்லியனர்ஸ் உன் எதிரில நிக்க பயந்து பதுங்குவாங்க. அப்படிப்பட்ட நீ உன் வீட்டு வேலைக்காரி பார்வதி விஷயத்துல முடிவெடுக்க எதுக்காக தடமாறுற? பார்வதிய வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவளை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ ஏதோ சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்க. எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தேவைகளுக்காக என்கிட்ட நடிக்கிறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா பார்வதி, அவ அப்படிப்பட்டவ இல்ல. பார்வதி என்கிட்ட நடிக்க மாட்டா. எப்பவுமே என்கிட்ட உண்மையாத்தான் இருப்பா. உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுமோ அதத்தான் நான் பார்வதி விஷயத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சிரிப்பு? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் மரியாதைன்னு எல்லாம் சொல்லி நீ நல்லா சமாளிக்கிற அகிலாண்டேஸ்வரி. மத்தவங்களை விட உன்னை பத்தி எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நீ எது வேணாலும் இழக்க தயங்க மாட்ட. ஆனா இப்போ அந்த கௌரவத்துக்கு சவாலா வந்து நிக்கிற பார்வதிய நீ வீட்டை விட்டு அனுப்ப இவ்ளோ யோசிக்கிற? சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்க? இப்படி கத்துறா? திடீர்னு ஏன் இவ்ளோ சத்தமா கூப்பிடுறா? இவள எங்க காணோம்? பார்வதியில பா சொல்றதுக்குள்ள ஓடி வந்து நடிப்பா. இவ்ளோ சத்தமா கூப்பிட்டா ஆள காணுமே.
ஓடு 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 அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் இவ்ளோ சத்தமா கூப்பிட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிற நானே ஓடி வந்துட்டேன் உங்க குரலை கேட்டு. அவ இன்னும் வர காணோம். வர வர அவளுக்கு திமிரு ரொம்ப ஏறி போச்சு. அக்கா அவ கிச்சன்ல இல்லக்கா. இப்படிதான்க்கா பண்றா. வேலை நேரத்துல ஒழுங்கா வேலை செய்யறதே இல்ல. அடிக்கடி காணாம போயிடுறா. அவள அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்த்து நான் கூப்பிட்டேன்னு சொல்லி பார்வதியை கூட்டிட்டு வா. இதோ இப்பவேக்கா அவளை கையோட கூட்டிட்டு வரேன் பாருங்க. திமிரு ஏறி போச்சு அவளுக்கு. சரி ஓகே, கொடுங்க மாமா. கத்தி கொடு. நான் கட் பண்றேன் மாமா. எங்கடி இருக்க? நான் கூப்பிடுறது காதுல வேலையா? வாடி வெளியில. மாமா நீங்க இருங்க, நான் போய் பார்க்கறேன். ஏய், இங்கதானே இருந்த நீ? கூப்பிட்டா உடனே வரமாட்டியா நீ ஒரு குரலுக்கு? காது கேக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா, சொல்லுங்க. என்ன தடி சொல்றது? உனக்கு அந்த கிச்சன்ல தானே வேலை? இங்க என்ன அடுப்படியில உருட்டிட்டு இருக்க?